ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கமல் சார் கிட்ட தான் ஒன்றும் நடிக்கல, சீக்கிரம் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். 300 எப்படா கண்டுபிடிச்சேன்? என் சீன் அழுகுற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. ஆனால் சரி பார்க்கலாம், வச்சுருக்கேன் நான் எடிட்டில். நம்ம வந்து 2016 வந்து நயன்தாரா கூட நடிச்சிட்டோம். சரியா? எந்த ஹீரோனி நடிக்கலாம், நம்மள அதை பற்றி கவலை இல்லை. கதை தானே நம்ம முக்கியம். யார் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் கூட சேர்ந்து தான் நடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, அவங்களெல்லாம் வெள்ளம் போச்சுன்னா போட்டு நம்ம எல்லாம் நடிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் தங்கப்பாண்டியன் சார், கீர்த்திகா மேடம், ராஜ்மோகன், உங்களுக்கு ரொம்ப நன்றி. 300 எப்படா கண்டுபிடிச்சேன்? இது நமக்கு பத்தாது. நடிகராக இருந்துட்டு நமக்கு வந்து நம்மளே ஒரு நம்பர் போட்டு நம்மளே இதை வந்து பெருமைப்படுத்துறத விட காலம் கடைசி காலகட்டத்தில் சொல்லணும். நாகேஷ் சார், மனோரமா, நான் நகைச்சுவை நடிகர்னு சொல்கிறேன், எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த இடம் அந்த லெவலில் நம்ம போகணுன்னு ஆசைப்பட்றேன், அவ்வளோதான். எனக்கு இது வந்து சென்றாயன், ரொம்ப நன்றி. என் சீன் அழுகுற மாதிரி நான் எதுவுமே பண்ணல. ஆனால் சரி பார்க்கலாம், வச்சுருக்கேன் நான் எடிட்டில். அடுத்து மைனா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அனாமிக்காவா, ராஜ்மோகன், நம்ம வந்து 2016 வந்து நயன்தாரா கூட நடிச்சிட்டோம். சரியா? எந்த ஹீரோனி நடிக்கலாம், நம்மள அதை பற்றி கவலை இல்லை. கதை தானே நம்ம முக்கியம். சரிங்களா? ரொம்ப நன்றி நீங்கள் என் கூட நடித்ததுக்கு. இமான் சார் பற்றி சொல்லணும்னா, அவர் பயங்கரமாக என்ன பாராட்டினார். நான் உண்மையிலே சொல்கிறேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர். ஏன்னா நாங்கள் வந்து பிரபு சலமான் சார் படம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது மேம்போ படத்தில் வந்து அதிகமாக பிரபு சலமான் சார் வந்து நானும் அவரும் உங்களை பற்றி தான் சார் நிறைய பேசிகிட்ருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவார். நானும் உங்க கூட பேசிகிட்ருக்கேன், பழகிட்டுருக்கேன். கண்டினியூவாக எல்லா படங்கள்லையும் என்னோடய லீடு படங்கள்லையும் நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். கண்டிப்பாக நீங்கள் பண்ணி கொடுங்க சார். ஏன்னா நான் இந்த படத்துக்கு ரிக்வெஸ்ட் பண்ணேன், அவர்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த ஹெல்ப் பண்ணார். ரொம்ப நன்றி சார். இப்போ காளி, ஏன் போஸ்டர் மாதிரியே வச்சுனுங்கிற மூஞ்சி தூக்கம் வந்துச்சா? காளி வெங்கட் எனக்கு ஒரு நல்ல நண்பர், சொன்னவனே வந்துட்டாப்புல, வந்து பண்ணிடலாம் பாபு அப்படின்னாரு. அதுக்கப்புறமா அவர் படத்துலேயும் இப்போ ஒரு நண்பர் கேட்டிருக்காரு, நீங்கள் ஹீரோ பண்ணுற படத்தை. கண்டிப்பாக நான் வரும் காளி, 2 சீனாக இருந்தாலும் பண்ணி கொடுத்துட்றேன். நெத்திலன் இன்னும் எதிர்பார்த்துட்ருக்கோம். ரொம்ப நன்றி இங்கே வந்ததுக்கு, எங்கள் ஆடியோ பர்மிஷன் வந்ததுக்கு. லிரிக்ஸ் ரைட்டரு அப்புறம் நேதா சார் ரொம்ப நன்றி. மதன் சார், ரமேஷ் சார், சௌந்தர்யா மேடம், என்னோடய நண்பர் பொம்மநாயகி டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. கேமராமேன் பிரதீப், எல்லோரும் ரொம்ப நன்றி. நான் இன்னைக்கு கொஞ்சம் இதெல்லாம் எல்லா மேடையில் கொஞ்சம் தான் பேசிட்டு இறங்கிடுவேன். சரி கொஞ்சம் அப்படி பேசுகிறேன், கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க எல்லோரும். ராஜ்மோகன் வந்து எனக்கு ராஜபாட்டிலேருந்து எனக்கு நல்லா பழக்கம், கிளப்போடு அடிச்சுதான். அதுக்கு முன்னாடி நான் அவர் அண்ணன் சுப்பிரமணிய சிவண்ணன் சொன்ன மாதிரி வந்து ஒரு ஆற்காடு பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் எங்கள் தாத்தாவோட பூர்வீகம். நாங்கள் பிறந்ததெல்லாம் எல்லாமே சென்னை வாசி தான். நாங்கள் எல்லாமே வெளியூர்லேருந்து வந்துட்டால் மட்டும் இங்கே வந்து வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் கிடையாது. சென்னையில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நான் இந்த 24 வருஷம் அனுபவப்பட்டிருக்கேன். 2009 வந்து யோகி தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் லொல்லு சபா எல்லா சேனல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லார்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆர்ட் டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய வேலை பார்த்துருக்கேன். அது என்னோடய வளர்ச்சிக்கு நான் பண்ணி தான் ஆகணும். ராஜ்மோகனை பற்றி நான் சொல்லிடுறேன், அதோட சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். வந்து என்கிட்ட ஒரு முறை கதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டான். இப்போ நான் என்னோடய ஆஃபீஸில் உட்காந்துக்கும்போது ராஜ்மோகன் ஞாபகம் வந்தது எனக்கு. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு ஒரு நாள் ஃபோன் அடித்து கேட்டேன். ரொம்ப ஒரு 3 வருஷம் இருக்குமாடா, ஒரு 3 வருஷம் இருக்குல்ல, 3-4 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவனுக்கு ஃபோன் அடித்து என்னடா பண்ணுற அப்படின்னா, ஆனால் இது மாதிரி
ஒர்க் பண்ணிகிட்ருக்கேண்ணே சினிமா கொஞ்சம் அப்படின்னு வாடா படம் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணோம். அது அப்படி தான் இந்த படம் ஆரம்பித்தோம். சரிங்களா? இது வந்து இது மாதிரி நிறைய டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். வாங்க, கரெக்டாக பண்ணு. சரிங்களா? எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன மேடம், 300 படங்கள்ல நடிச்சிருக்கீங்க. நீங்க நடிக்காத நடிகர்கள், சேர்ந்து நடிக்காத நடிகர்கள் யாரும் இருக்காங்களா? யார் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் கூட சேர்ந்து தான் நடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அவங்களெல்லாம் வெள்ளம் போச்சுன்னா போட்டு நம்ம எல்லாம் நடிக்கலாம். கமல் சார் கிட்ட தான் இன்னும் நடிக்கல, சீக்கிரம் அதுவும் நடக்கும்னு நினைக்கிறேன். கமல் சார் கிட்ட நடிக்கணும். சார், இந்த 300 படங்களை நடிச்சதுக்கு வந்து உங்களோட தெய்வ பக்தியும் ஒரு காரணமாக எடுத்துக்கலாமா? அது நான் தான் எடுத்துக்க முடியும். பார்க்குறேன், நீங்கள் எப்படி எடுத்துக்க முடியும்? தெய்வ பக்தின்றது எல்லாருமே எல்லா மதம் எல்லாரும் ஆளுங்களும் எல்லாரும் அவங்கவுங்க கும்பிட்டுட்ருக்காங்க, அவ்வளோதான். நான் முருகனை வேண்டுறேன், எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் கடவுள் என்னை காப்பாற்றுறான், அவ்வளோதான். 300ன்றது ஒரு வேளை அதிகமாக சொல்லலாம், 3000 கூட ஆகலாம். ஹீரோயின் பற்றி 2 வார்த்தை சொல்லுங்களேன். ஹீரோயினி தான் ரிப்பீட்டு போயிட்டாங்க. ஹீரோனிக்கு எனக்கு என்னங்க இருக்குது? நான் எந்த ஃப்ரேமில் நின்னாலும், இப்போ நான் என் தம்பி ஷான் சொன்ன மாதிரி தான், எந்த ஃப்ரேமில் நின்னாலுமே எனக்கு காமெடினா தான் முதல்ல நான் அந்த முகத்தை காட்டிவிடுவேன். ஏன்னா அந்த காமெடி தான் எனக்கு சோறு போட்டுனுது இன்றைக்கும். அதனால் லீடு கதைக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க, காமெடினாவும் என் வாழ்க்கையை நான் ஓட்டுறோம், அவ்வளோதான். சரிண்ணா மேடம், பெல் அடிக்க சொல்லட்டுமா? உங்கள் ரசிகர்கள் 300 படங்கள் வரைக்கும் கொண்டு வந்த உங்களோட ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப நன்றி. இது கம்மி, இன்னும் நிறைய உங்களுக்கு நான் கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க எல்லாரும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த விழா நிறைவுறும். இப்போது யோகி பாபு கதை நாயகன் அவர்களுக்கு தயாரிப்பாளர் ஒரு பெரிய மலர் மாலை அணிவித்து தன்னோட அன்பை செலுத்துவார். அடுத்து ஒரு கேக் கட்டிங் இருக்கு. வித்தியாசமான முறையில் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. சாரி, சுந்தர பாண்டி அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாருமே நன்றி. தேங்க்யூ. அவ்வளோ பெரிய மாலை லாரி அப்படியே கேக் வெட்டும். அப்படியே அர்ஜுனன் பேர் 10 படத்துடைய கதை நாயகனுக்காக இந்த சிறப்பு விஷயங்கள்லாம் நடக்குது. 5 நிமிஷத்துல அந்த விழா நிறைவுறும். டின்னர் சாப்பிட்டு பத்திரமா வீட்டுக்கு எல்லாரும் போகலாம். அடுத்து எனக்கு இந்த போஸ்டரோட எடுத்தாங்க. சோனியில் நான் இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிறேன். போகிறீங்களா? முடிக்கட்டும். சென்ட்ரா எனக்கு முதல்ல கொஞ்சம் கேக் எடுத்து கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ஐம் நாட் அ தமிழியன், ஐம் அ பெங்காலி. பட் நான் ட்ரை பண்ணுறேன் தமிழில் பேசுகிறதுக்கு. ஸோ இஃப் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணனா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அர்ஜுனன் பேர் 10, the heroine of this movie. My first director sir. Okay. Yeah. Just normal please. Okay. So my director sir, Rajmohan sir, who this project is dream project for him, and he trusted me in the Tamil pesnu.
ஓகே ஸோ எனக்கு தெரியும் சார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீம் ப்ராஜெக்ட் அண்ட் நீங்கள் எனக்கு நம்பிட்டே இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க அதுக்காக ரொம்ப நன்றி ப்ரொடியூசர் மேம். Thank you for trusting me with this big project and thank you so much, Yogi Babu sir. I'll tell in English little event about Yogi Babu sir. He's very reserved. In first day when I met him in the set, அவங்க பேச மாட்டாங்க. அப்போ நான் டைரக்டர்கிட்ட கேட்டேன், சார் ஏன் சார் யோகி பாபு சார் பேச மாட்டாங்க, எப்படி சார்? அப்போ சார் நான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஆஃப்டர் 2-3 days ஐ காட் டு நோ ஹீஸ் வெரி சைல்ட் லைக், இஸ் வெரி ஸ்வீட். அப்போது நிறைய திங்ஸ் உங்களுக்கே தெரியாமல் ஆக்சுவலி இஸ் வெரி ஸ்வீட். அது ஒரு காமிப்பாங்க ஒரு அந்த மாதிரி ஏதோ, பட் அது இஃப் யூ நோ ஹிம் பர்சனலி இஸ் வெரி ஸ்வீட். உங்களுக்கு தெரியாமல் நான் நிறைய திங்ஸ் உங்ககிட்ட கற்றுட்டேன். ஆக்சுவலி எப்படி நான் ஆக்டர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், அப்போது ஹவு டு ஃபேஸ் தெம் எல்லாத்தையும் நான் கற்றுட்டேன். ஐம் ஏ அப்சர்வர், ஸோ ஐ ஹவ் அப்சர்வ்ட் யூ அண்ட் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ. உங்களுக்கு தெரியாது, பட் தேங்க்யூ சார், யோகி பாபு சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இது ஒரு wrong sentence, but why I'm saying my assistant directors, because நான் செட்டில் வரும்போது ராஜா ஒரே சண்டே ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் அவங்க எப்படி போவாங்க, நான் எப்படி போவேன். So anyway I'm not understanding, so first schedule அப்படி தான் இருந்துச்சு, but from the second schedule we became best friends. எல்லா டைம் எனக்கு எப்படி பண்ணணுமா எப்படி பண்ணணும் he has supported me throughout. Thank you so much. Thank you for so much of love. Artvik எங்க இருக்கீங்க? Hi. Sorry. So he was there supporting me from the first schedule and he was still there, and I hope this journey will go like so far. You guys will always support me whatever it is. And நான் சொல்கிறேன். அப்போது அகெயின் இட்ஸ் another event I'm saying, like when 2019 just because I'm not a Tamilian, I don't know, like அவ்வளோ எனக்கு தமிழ் சாங்ஸில் புரியாது அந்த டைமில். ஸோ 2019 இமான் சரோட திஸ் சாங்ஸ் டிக்டாக் அந்த டைம் அங்கே அந்த சாங்ஸில் இட் இஸ் ஸோ ஃபேமஸ். ஸோ வாட் ஹேப்பன்ட், அந்த குடமலை அது ஒன்று சாங், அது அழகியா சுர், அதெல்லாம் இட் வாஸ் ஸோ ஃபேமஸ் தட் ஐ லிட்ரலி காட் இன்ட்ரோட் இன் தமிழ் லாங்குவேஜ் வித் இமான் சார் சாங். அண்ட் நான் சருக்கு மீட் பண்ணும் போது நான் இது சொல்லவே இல்லை, பிகாஸ் ஐ ஆக்சுவலி வெயிட்டட் this stage that I will come here and I'll speak about it. I went to your office and I started admiring that all those awards and everything. I started like looking at all the awards and I was like, oh my god, I'm really here in Iman sir office. And actually I sort of imagined myself on the time like I'm the heroine of the songs, and I don't know, it is my manifestation or whatsoever, but it worked for me and now I am his song heroine. So I feel it is a blessing. Mama character Madan sir, so he helped me out with a lot of, he corrected me with lot of things. Thank you so much, Amma. Thank you for lot of, you actually corrected me in lot of things, and I hope we will see each other in other projects. Who else? Linan Bharti sir.
Sir, actually, from the first day, Linan Bharti sir, whenever I saw him, he had a smile in his face. Like, he will be like, "Hi ma," really, "Hi sir." So he will be so welcoming, and he will welcome you with this warm hug and smile. And if I think of Linan Bharti sir, I'll only just think like, on the face then like he'll be like so smiley and all. So thank you sir for being so welcoming. I didn't thought I will talk this much actually, because this is my first stage, and or a personal I want to share in my place. Like, I'm from Andaman, and in the history of Andaman, I'm the first heroine. Not even. Thank you so much. It's a personal win for me. Not even one person has acted in cinema, and my movie I'm sharing with Yogi Babu sir. This is a big win. And who else? ஓகே, தேங்க்யூ. ஒரு சாங்ல யோகி பாபு சார் நீங்களும் பேசிட்டு வந்தீங்களே, என்ன பேசினார் யோகி பாபு சார்? சார் சொல்லுவா. So can I say, sir? So I told sir is like a bit of and the kind of person. So நம்ம சீன் சொல்லும் போது சார் இது பண்ண மாட்டாங்க. He is not okay with romantic scenes and all. Okay, so he'll be like, I'll not do. A kind of. Okay. Sorry, sir. I'll not do. Kind of. He will do that. So my director will be like, we will not do. In first shot, will not do. He'll be like, I'll not do. So I'll be thinking, இதுதான scene. என்ன பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ I'll ask my director. I'll like, sir, என்ன பண்ணலாம் நீங்கள் பண்ணுங்க. So what? No, I'll be like beating him in the scene itself. So he doesn't know the scene. I'll be like beating him. Come, all this. We will be talking like, come, I want to jump there. I want to do this. So I will be doing all these things. So the scene has to look like really beautiful. அதுக்காக தான் நான் அந்த சில இதெல்லாம் நான் பேசவே, சார் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. வணக்கம். இந்த அரங்கில் இருக்கும் அனைத்து மதிப்புக்குரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் எம்ஆர் அருண்சந்தர். இந்த அர்ஜுனன் பேர் 10 படத்தோட டைலாக் ரைட்டராகவும் கோ டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம எல்லாருக்குமே 2 மேடை ஈஸியாக கிடச்சிரும். நம்ம விருப்பப்படுறோமோ விருப்பப்படலையோ, நம்ம நேசிக்கிறவங்க வற்புறுத்தலாலோ இல்லைனா உதவினாலோ கண்டிப்பாக 2 மேடை கிடச்சிரும். ஒன்று மனமேடை, இன்னொன்று மரண மேடை. இது இல்லாமல் நமக்காக நம்ம ஒரு மேடை அமைச்சிக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு பெரும் உழைப்பு, பெரும் காத்திருப்பு, பெரும் போராட்டம் இருக்கும். அந்த உழைப்பு, போராட்டம், காத்திருப்பு இது எல்லாம் இருந்தாலுமே நமக்கான அந்த மேடை கிடைக்கிறதுக்கு நம்மளை அங்கீகரித்துக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க அங்கீகரித்தா மட்டும்தான் அந்த மேடையில் நம்ம ஏற முடியும். அப்படி இந்த அர்ஜுனன் பேர் 10 படத்தில் டைலாக் ரைட்டராக என்னை அங்கீகரித்த திரு இயக்குனர் ராஜ்மோகன் அவர்களுக்கும், திருமதி கிருத்திகா தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும், திரு தங்கப்பாண்டியன் சார் அவர்களுக்கும், திரு சுந்தரபாண்டியன் சார் அவர்களுக்கும் எனது நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அர்ஜுனன் பேர் 10 உங்களுக்கு என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த நான் நம்புகிறேன்னா, நம்ம வாழ்க்கையை ஒரு 4 வரியில் சுருக்கிடலாம். நம்ம குடும்பம், நம்ம தொழில், செல்லு, நம்ம வாகனம், வண்டி, அவ்வளோதான். இந்த 4ல் எது நமக்கு பிரச்சனைனாலும் நம்ம நிம்மதி போயிடும். ஏன்னா வாகனங்கிறது நம்மளோட வாழ்க்கையோட ஒன்றா கலந்துருச்சு. அந்த வாகனத்தை பற்றிய பெரிய ஸ்கேமை தான் இந்த படம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுது. இந்த படத்தை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் செகண்ட்ஸில் சைக்கிள் வாங்கினா கூட கண்டிப்பாக அந்த வண்டியை பற்றி விசாரிச்சுட்டு தான் நீங்கள் வாங்குவீங்க. ஏன்னா இந்த படம் அப்படி ஒரு தாக்கத்தை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். இந்த அர்ஜுனன் பேரை பற்றி இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு சாமானியம் பாதிக்கப்பட்டால் சமுதாயத்தில் உள்ள எல்லாத்துக்கும் வேடிக்கையாக தான் இருக்கும். அதே சாமானியம் திருப்பி அடித்தானா அதுதான் அர்ஜுனன் பேர் 10. இந்த படம் நல்லா வரணுங்கிறதுக்காண்டி உழைச்ச அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், அனைத்து நடிகர்களுக்கும், எங்கள் டைரக்ஷன் டீம் நந்தகுமார், ராஜா, ஆத்விக், முரளி, மணிமாறன், சுரேஷ் செல்லையா,
சதீஷ், கார்த்தி அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப டைம் எடுக்க விரும்பல. இது வரைக்கும் எப்போவுமே ஒரு ஜாலியாக ஒரு கேரக்டர் பண்ண எனக்கு ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் கொடுத்த ராஜ்மோகன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா யூஸ்வலாக எல்லா காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கும் பின்னாடி அவங்க நிறைய எமோஷ்னல் பண்ணுவாங்க, நிறைய போல்டான கேரக்டராக பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஸ்க்ரீனில் இவங்களை நம்ம சிரித்து பார்த்துட்டோம், ஒரு காமெடியாக பார்த்துட்டோம், இவங்களுக்கு சீரியஸ்னால் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய பேர் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் கேட்டேன் அவர்கிட்ட, சார் இந்த கேரக்டர் தானா, ஓகேவா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, நீங்கள் தான் மேடம் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவருடைய பயங்கரமான ஒரு ஹம்பிள் பர்சன், எல்லாட்டுமே ரொம்ப ஸ்வீட்டாக, யாருமே மூஞ்சி சுளிக்காமல் ரொம்ப அழகாக வேலை வாங்குவார். அசிஸ்டன்ட் டைரக்டர் ராஜாவும் சரி. ஸோ எவ்வளோ திட்டு வாங்கியிருக்காரு. திட்டு வாங்கினா கூட யார்ட்டுமே எதுவுமே இது பண்ணாமல் அப்படியே சிரிச்ச முகத்தோட ஸோ ஒர்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த அர்ஜுனன் 10 அப்படின்னு நான் சின்ன வயசில் அடிக்கடி மலையில் இடி இடிக்கும் போது டக்குன்னு கனெக்ட் பண்ணிப்போம். முக்கியமாக 90s கிட்ஸ் எல்லாருமே அந்த ஞாபகம் இந்த ஞாபகம் இதில் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பொம்மை நாயகி பற்றி அதிகமாக பேசுனது கவிதா அவங்கள தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா மேடையிலையும். நன்றி. முதல்ல நிறையா விழாக்களில் பார்த்திங்கன்னா நிறையா சினிமா விழாக்களில், சினிமா ப்ரொமோஷனில் ப்ரொடியூசர்ஸ் பதட்டமாக இருப்பாங்க, டைரக்டர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். ஆனால் இங்கே பார்க்கும்போது ப்ரொடியூசர்ஸ் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் நண்பர் ராஜ்மோகன் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறாரு. அதுக்கு காரணம் எனக்கு என்னென்னா, இந்த திரைப்படத்தை சரியாக கொண்டு போய் சேர்த்துடணுங்கிற அந்த சின்ன பதட்டம் மட்டும்தான். அதுக்கு பத்திரிக்கையாளர்களை நீங்கள் அதுக்கு துணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதேமாதிரி பர்சனலாக இந்த படத்தை ப்ரொடியூசர்ஸ் இன்னும் அந்த ப்ரொமோஷன் சைடு இன்னும் கூடுதலாக கொண்டு போயிட்டீங்கன்னா இன்னும் அது இன்றைக்கி மிகப்பெரிய தேவையாக இருக்குது. இது 300வது படம் பாபு. எனக்கு அவரோட 300 படத்தில் எனக்கும் என் படம் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தவர். எனக்கு தெரிஞ்சு இந்த 300 படத்தில் இதான் முறை ஒரு ஹீரோயின் அவரை க்யூட்டு ஸ்வீட்லாம் சொல்கிறது நான் பார்க்குறேன். அது வேற அவங்க சொன்னது சரியாக புரியலன்னா, முதல்ல அவர் ரொமான்ஸுக்கு ஒத்துழைக்க மாட்டார், அப்புறம் பேசி புரிய வச்சு ரொமான்ஸுக்கு ஒத்துழைக்க வச்சுருக்காங்க. அதானுங்க, அதுவே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குண்ணே. ஏன்னா எனக்கு அவர் எவ்வளோ ஒத்துழைச்சிருக்காருங்கிறது எனக்கு தெரியும். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய நைட் சீன்ஸ் இருந்துச்சு. அது பார்க்கும் போதே நிறைய ஒத்துழைச்சிருக்காரு. இந்த படத்து மேலே ஒரு பயங்கர நம்பிக்கை வச்சிருக்காருன்னு எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவரோட கெரியரில் இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். 300 மூவிஸுங்கிறத விட அவரும் சரி, நம்ம எல்லாருமே சரி, இது ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒரு முதல் படமாக மிகப்பெரிய மைல்ஸ்டோனாக இருக்கணுங்கிறது இங்கே வந்திருக்கிற அந்த இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது இவர் எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு தாண்டி எவ்வளோ அன்பு செலுத்தியிருக்காரு. அது திருப்பி செலுத்துறதுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. நானும் வந்திருக்கிறேன். எனக்கு இங்கே பார்க்கும் போது தான் எனக்கு இவர் நிறைய பழகலைனா கூட எனக்கு இந்த ஒரு இடம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரும் போது எனக்கு அவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க இருந்தது. இந்த படத்தோட விஷுவல் பிரதீப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் ரைட்டரு சேத்துமான் அதெல்லாம் தாண்டி இதில் நான் தான் கேட்டுட்டு இருந்தேன். நிறையா லைவ் லைட்டிங்காக தெரிஞ்சுது அப்படிலாம் பக்கத்தில் உட்காந்து கேட்டிருந்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது பிரதீப் அவரோட விஷுவல். முக்கியமாக இமான் சார், நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது வெளியே அவர்கிட்ட பாட்டு வாங்குறதுக்காக, பாட்டுனா அவர் ஒரு CD கொடுப்பாரு, வாங்குறதுக்காக உட்காந்துருப்போம். அவங்க அப்பா அப்பப்போ டோரை திறந்துட்டு உள்ளே போகும்போது அப்படியே கேட்போம் அந்த சவுண்டெல்லாம். ஏதாவது ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வாசிக்கிட்டே இருக்கிறது, பாட்டு ஏதாவது வருதா என்ன வருதுன்ட்டு. எனக்கு அந்த காலகட்டம், ஏன்னா இந்த 2 பாட்டு கேட்கும் போது கார்த்திக் நேதா சொன்னார், இந்த மாதிரி கார்த்திக் நேதா அண்ணனை இமான் சார் சொன்னார் உங்களுடைய தமிழுக்கு இதுன்னு. ஆனால் இந்த கரெக்டாக இந்த 2 பாட்டில் அந்த தமிழை சரியாக ஒலிக்க செஞ்சது எனக்கு ரொம்ப இந்த பாட்டோட அந்த இது கேட்கறது ரொம்ப அருமையாக இருந்தது சார். ஒரு மெலோடி பாட்டு, அதுவும் உங்கள் குரலில் நீங்கள் சொன்னீங்க இங்கே இது நான் ரொம்ப நாள் கழிச்சு பாடுங்க. நான் கேட்கும் போது தோணுச்சு
எனக்கு ரொம்ப நாள் கழித்து உங்களோட குரலை இந்த மெலோடியில் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். இன்னும் நிறைய நீங்கள் வந்து மெலோடி பாடல்கள் பாடுங்க சார். இதில் நடித்த நடிகர்கள் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு படங்களில் சிறந்த கதாபாத்திரமாக நிறைய படங்களை பார்த்தோம். இதில் ஒட்டுமொத்தமாக இத்தனை நடிகர்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து சிறந்த எல்லா திரைப்படங்கள் நடிக்கிற நம்ம காளி வெங்கட் அவர்களாகட்டும், மதன் அவர் ரமேஷ்னா, அப்புறம் உங்கள் அம்மா கதாபாத்திரம். ஆக்சுவலாக அவங்களை ஃபஸ்ட்டு தெரில, இவங்க மைக்கில் பேசினவங்க தெரிஞ்சு. இப்போ சமீபத்தில் அவங்கள ரெசார்ட் அதில் நான் பார்த்தேன். அதில் நல்லா அவங்க இது பண்ணிதாங்க. மற்ற எல்லாருமே மெயினாக இருக்காங்க. ஹீரோயின் அவங்க எல்லாருக்குமே, குறிப்பாக வந்து தயாரிப்பாளர் அவர்களுக்கு இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு ராஜ்மோகன் அவர்களுக்கு படம் அப்படிங்கிறத தாண்டி இந்த படம் உங்களுக்கும் வந்து உங்கள் தயாரிப்புக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். பாபுவண்ணனுக்கு மறுபடியும் வந்து வாழ்த்துக்கள். 300வது படம் எனக்கு தெரிஞ்சு இது அனௌன்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு 400வது படம் ஆயிருக்கும்னு நம்புகிறேன். ஆயிடுச்சு இல்லைன்னா ஆயிடுச்சு, 400வது படம் ஆயிடுச்சு. அந்த விழாலையும் வந்து 500 அதனால் அந்த விழாவில் வந்து பேசலாம். ரொம்ப நன்றி.